வணக்கம் நேயர்களே, அண்ட் நான் உங்கள் ஹரிஷ், அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பிக் மவுண்ட் டிவி. அண்ட் வெல்கம் டு த அனதர் எபிசோட் ஆஃப் டாஸ்கில் பேசு. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்ரம்ஸ் வரும். பம் 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 பம். இப்போ நம்ம என்ன டைலாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது அது இல்ல, ஐயோ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசின டைலாக், அதுவும் பாஷா படத்தோட டைலாக். பாஷா மாணிக் பாஷா. ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுருவான். ஸோ இந்த டைலாக் தான் நம்ம இன்னைக்கு பப்ளிக்கிட்ட ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ மறக்காமல் இந்த ஃபன்னெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, டபுள் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுருவான். நல்லவங்களுக்கு சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஆக்ஷன். பாஷா, மாணிக்க பாஷா. கிருஷ்ணா சாக்லேட் ஃபேக்டரி. அது சொல்லுமா, விட்டுருங்க. யாராது டேய், என்ன வேண்டா கத்துறது? பாஷா, மாணிக் பாஷா. பார்த்தாலே தெரிகிறது. நல்லவங்களை கடவுள் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். பைத்தியம், முட்டில கொட்டாங்குச்சி தேயிற அழகன் முட்டி போட வச்சிடா. பாஷா, மாணிக் பாஷா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஒன்னு சொல்றேன், நீ ஒண்ணும் சொல்ல போ. பாஷா, மாணிக் பாஷா. யார் சாமி? ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. கெட்டவனுக்கு நிறையா கொடுப்பான், கை விட்டுருவான். கெட்டவனுக்கு நிறையா கஷ்டத்தை கொடுப்பான், ஆனால் கை விட மாட்டான். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கடைசியில கை விட்டுருவான். மாணிக் பாஷா. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான். நல்லவங்களுக்கு ஆண்டவன் நிறைய சோதிப்பான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆண்டவன், ஆனால் கை விட்டுருவான். ஏப்பா அப்படி பாக்குற? டேய், அப்படி எல்லாம் பார்க்கப்படாது. மாணிக்கு பாட்ஷா. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். நல்லவனு இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. நல்லவனுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், கெட்டவனுக்கு எதுவுமே தர மாட்டான். அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். மாணிக்க பாஷா. என்ன தெரிகிறது? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. நாளைக்கு வந்து சொல்றேன். பாஷாடா. டேய், நான் சொல்றேன் கேளு. ஒன்னு சொல்றேன் கேளு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நல்லவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்லை. பாஷாடா. நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. மீண்டுமா? நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். பாஷாடா. இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாரா. பாஷாடா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பல்லு போன ஜிப்பு மாதிரி வாயை திறந்தா முடிய மாட்டான். பாஷா, மாணிக் பாஷா. ஆண்டவன் நல்லவங்களுக்கு சோதி. நீ சொல்லுங்க. இப்படி வந்துருங்க. அப்ப நீங்க வாங்க. இவருக்கு இதான் வேலை.
நீ போ நீ வா. பாஷா, மாணிக் பாஷா. ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான். நீ நடிகண்டா.